ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக லேயர் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணி வைக்கிறதுக்காக மசாலா ரெடி பண்ணி வச்சிடலாம். ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இது லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. குறப்பாக அரைச்சா போதும். இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, இப்போ கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு முழு லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணிக்கு மெயினே இந்த மசாலா தான். இது கூட 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் சிக்கனில் பிடிச்சி நல்லா ஊறி வர வரைக்கும் வச்சுக்கோங்க. ஒரு 1 மணி நேரம் மூடி போட்டு வச்சுக்கோங்க. 1 hour later. இப்போ ஒரு பவுலில் 1/2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு சேர்த்திங்கன்னா நல்லா நீளமாக வரும். இப்போ நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்காக 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம அரிசி வேகிறதுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் எல்லா ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பே லீஃப், 2 பட்டை, 4 ஏலக்காய், 5 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இது கூட அரிசியும் ஆட் பண்ணியிருக்கேன், ஆனால் அதை எடுக்க மறந்துட்டோம். இது குக் பண்ணுற டைம் 7 நிமிஷம் போதும், அதுக்கு மேலே வைக்காதுங்க. 7 நிமிஷம் ஆனோடனே ஆஃப் பண்ணிவிட்டு அதை வடித்து எடுத்துருங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்திங்கன்னா அரிசி ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் நெய், இந்த எல்லா ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் அரிசிக்கும் 1/2 கிலோ சிக்கனுக்கு நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்குற அளவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம தக்காளி எதுவுமே சேர்க்கன்னு தேவையில்லை. இதோட மசாலாவே நமக்கு போதும். குயிக்காக பண்ணிடலாம். நம்ம அந்த மேரினேட் பண்ணி வைக்கிற டைம் மட்டும்தான். மற்ற நேரம் ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். வேறு எதுவுமே நமக்கு வேலையே இல்லை. இப்போ சிக்கன் குக் ஆகுறதுக்கு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருங்க. அப்போ அந்த 15 மினிட்ஸ் சிக்கன் நல்லா குக்காகி வந்துடும். இப்போ சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம வடித்து வச்சுருக்க அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி 70% குக் ஆனால் போதும். 7 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு வடித்து எடுத்துருங்க. இப்போ நம்ம லேயர் பண்ண போகிறோம். கீழே அந்த மசாலா இருக்குது, மேலே குக் பண்ண ரைஸை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. ரெய்சின்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன்
நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் சேர்க்கும்போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூட நாங்கள் லாஸ்ட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணோம், எடுக்க மறந்துட்டோம். இப்போ இது ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும், இதெல்லாம் நல்லா குக் ஆகி வர்றதுக்கு. இப்போ நமக்கு சூப்பரான லேயர் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நார்மலாக ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.